ஸ்ப்ரைட்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு மார்னிங் நமக்கு கிடைச்ச வசனம், பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்பட வேண்டாம். அவனையும் அவன் ஜனங்களையும் அவன் தேசத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஸோ இது எங்க இருக்குன்னா உபாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கு. ஸோ இதே மாதிரிதான் நம்ம அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்பட வேண்டாம் வரிசையா பார்த்துட்டே வரும். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன இடம் வேற, ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற ஏரியா மக்கள், ராஜா. இதுல பாசானின் ராஜா, அங்க எத்திரோவின், அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ராஜா, எம்மோரியரின் ராஜா. அப்படி எந்தெந்த ஏரியாவுக்கு போறாங்களோ அந்தந்த ஏரியால அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பிரச்சனை வருது, எதிர்த்து நிக்கிறாங்க. அப்போ பயப்படுறாங்க மக்கள்லாம். அப்போ கர்த்தர் சொல்றார், பயப்படாதீங்க. கர்த்தர் இதை நோக்கி சொல்றார், பயப்படாத. எப்படி அங்க உனக்கு செஞ்சணும், எப்படி அந்த ஏரியால உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், உனக்காக நான் யுத்தம் பண்ணணும், அந்த ஜனங்கள்லாம் உன் கையில கொடுத்தனும், அந்த ராஜாவை உன் கையில கொடுத்தனும், அதே போல இங்கேயும் நான் ஒப்பு கொடுப்பேன். பயப்படாத, பயப்படாத. நம்ம கூட இல்ல ஒரு பிரச்சனை அப்பதான் முடியுது, அப்பா அப்படின்னு இருக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை. அப்புறம் ஓகே எப்படியோ சால்வ் பண்ணி கடவுளுடைய கிருபையில அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுது, அடுத்த பிரச்சனை மாறி 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 பிரச்சனை. சரிங்களா? ஸோ சொல்றாரு, அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் பண்ணல, எப்படி பண்ண? நான் உன் கூட இருந்து உனக்கு எதிராளிகள் உனக்கு எதிராக வராதபடி நான் உனக்காக யுத்தம் பண்ணல, அதே மாதிரி இங்கேயும் நான் செய்வேன். அப்படி இருந்தும் நெக்ஸ்ட் டைமும் பயப்படுறான். இவ்வளோ கர்த்தர் நமக்காக நிறைய காரியத்தை செஞ்சிருக்காரு, தெரிஞ்சும் ஒரு அடுத்த பிரச்சனை வந்து ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே, இவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி திருப்பியும் பயப்படுறோம். கர்த்தர் மேல நம்பிக்கை போயிருக்கு. ஸோ கர்த்தர் என்றென்றும் மாறாதவர். அன்றைக்கு என்ன சொல்றாரோ அதை என்னைக்கும் செய்வார். ஒன்னே ஒண்ணு, நம்ம கர்த்தரை பிடிச்சு கொண்டோம்னா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா நிச்சயமா நமக்கு யுத்தம் பண்ணுவார். ஸோ ஏன் மறுபடியும் 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 பயப்படுறோம்? பயந்து 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 அதான் பாருங்க, இந்த மந்த் ஃபுல்லாவே சொல்லலாம், பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்பட வேண்டாம், எல்லாரும் அவன் கையில ஒப்பு கொடுப்பேன், நீ பயப்பட வேண்டாம். பிரச்சனை மேல பிரச்சனை வருதா, என்ன வந்தாலும் சரி பயப்படாம கர்த்தரை நோக்கி காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இவ்வளவுதான் சொல்லியும் இவ்வளவுதான் அனுபவிச்சும் மறுபடியும் மறுபடியும் அந்த பயப்படுறோம். உள்ள அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது வேற, அது சால்வ் ஆயிடுச்சு புரியுது, அதை விட பெரிய பிரச்சனை. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தா என்ன, ஒரே கரண்டு வந்தா என்ன, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்ப அந்த வாழ்க்கையில மாத்தி 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 பிரச்சனை, ஒவ்வொரு விதமான பிரச்சனை, ஒவ்வொரு மக்களால பிரச்சனை, எவ்வளவுதான் மாத்தி மாத்தி பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வல்லவராகிய உண்மை நோக்கி பார்த்து அப்பா அந்த பிரச்சனை விடுபட எங்களுக்கு இருந்தாங்க சாமி. வீணா எதையும் பார்த்து பயப்படாம, எதையும் பார்த்து சோர்ந்து போகாம, அப்படியே தவிச்சு அப்படியே அப்படியே டிப்ரெஸ் ஆகிடலாம எல்லாவற்றையும் செய்ய வல்லவராகிய உண்மை நோக்கி பார்க்க ஏற்கனவே எங்களுக்கு நிறைய பிரச்சனை விடுவித்து வந்திருக்கீங்க சுவாமி. ஆனா இன்னொரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் கலங்குறோம், மறுபடியும் தவிக்கிறோம். ஆனா மறுபடியும் நீங்க சொல்றீங்க, நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். எப்படி அன்னைக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தனும், அதே போல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பேன். பயப்படாதீங்க, அவனுக்காக பயப்படாதீங்க, ஜனங்களுக்காக பயப்படாதீங்க, தேசத்துக்காக பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் கையில் ஒப்பு கொடுப்பேன். உங்களுக்கு எதிராக வர்ற எல்லாரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். நீங்க பயப்பட வேண்டாம் என்று எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன், எங்களுக்கு தேற்றுகிறேன், உங்களுக்கு நன்றி செய்கிறேன். உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்ற வார்த்தை கூட எங்களுக்காக நிறைய நிறைய யுத்தம் பண்ணி இருக்கிறேன். நாங்க தேவையில்லாத வார்த்தையை உபயோகிச்சு ஆண்டவரே மறுபடியும் பிரச்சனை இழுக்காதபடி உம்முடைய பாத்திரம் உட்கார்ந்து ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனை நோக்கி ஆண்டவரே நாங்க வேண்டுதல் செய்து நாங்கள் நின்று கொண்டு அந்த ரட்சிப்பை பார்த்து கிருபைத்தாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு எங்களுக்கு அகைன்ஸ்டா வந்தாலும் அதற்கு எதிர்த்து நிற்க அப்பா, அதுக்கு அதுல நின்று போராடி
வெற்றி தர கூடியவராகிய உண்மை மட்டும் நோக்கி பார்க்க எங்களுக்கு இருப்பதாக சுவாமி. பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று எவ்வளவு அழகா எங்களை தேற்றுகிறீர்கள். மறுபடியும் மறுபடியும் பயந்து 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 வீணா நாங்களே கலங்கி போகாதபடி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்ய நின்று கொண்டு ரட்சிப்பை பார்க்க எங்களுக்கு இருப்பதாக. எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க. எல்லார்ட்டையும் இந்த பயத்தை எடுத்து போடுங்க. யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், எதற்காகவும் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தப்படுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையை ஒருவருக்கும் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சாமி. ஒருவரையும் பயத்திலிருந்து விடுவித்து அவங்களுக்கு ஆண்டவரே அந்த எதிராளியிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காண போகிறதுக்காக பெரிய காரியங்களை எங்களுக்கு முன்பாக செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். முழுவதுமாக எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் உங்கள் பரமபிதாவே. ஆமென்.